அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் என்ன சமையல்? கேரட்டும் பீன்ஸும் போட்டு ஒரு சோறு, 2 தக்காளி, இதுக்கு 1 கப்பு அரிசி ஊற வச்சிட்டேன். அதுக்கு தண்ணி அளந்து வச்சிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, தாளிப்பதற்கு கருவேப்பிலை, அப்புறம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு 2 மிளகாய், கொஞ்சம் இந்த ரம்ப இலை, சரியா? 1 கப் அரிசிக்கு 1 கப் அரிசி புழுங்கல் அரிசி, கிச்சன் கிங்கு பொன்னி அரிசி. இப்போ ஏலக்காய் 2, கிராம்பு 3, பட்டை சிறிதளவு, அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பாருங்கள், அன்னாசி முக்கு, அது ஒன்று, அன்னாசி பூ 1 பூ, கருவேப்பிலை, தக்காளி பழம் வெட்ட போகிறேன். இப்போ தான் தக்காளி கட் பண்ண போகிறேன். இதை வெட்டணும், சரியா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டில் இவ்வளோதான் 1 கப்புக்கு. அதுக்கு வெறும் வத்தல் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, நெய், தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம இதை போட்டு தேவையான அளவு உப்பு, சரியா? அதுக்கு என்ன வைக்க போகிறேன்னா, ஒரு பருப்பு துவையல், பருப்புக்கு 3 வத்தல் பருப்பு துவையலுக்கு. அதுக்கப்புறமாட்டி கொஞ்சோண்டு கருவேப்பிலை 2 இது உருவி போட்டேன். இவ்வளோ தேங்காய், இதுதான். இப்போ புளி மட்டும் வச்சுக்கணும், சரியா? புளி எடுத்து வச்சுக்கணும். இந்த மழை நேரம் எல்லாமே புளி உப்பெல்லாம் ஒரு மாதிரி தண்ணி கோரின மாதிரி ஆகிடும். ஈரக்கையோடு எடுக்காதீங்க. இவ்வளோ அளவு தான் புளி, சரியா? வச்சுட்டு இதை அரைச்சிடணும். அதுக்கப்புறம் முட்டையை முட்டை தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வத்தல் பொடியும் வெங்காயமும் தக்காளி வெட்ட போகிறேன். 3 முட்டை, சரியா? கருவேப்பிலை, இதை நம்ம 2வது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சோறை தாளித்து விட்டுரும். கடன்னு சமையலை முடிக்க போகிறோம். இப்போது தேவையான அளவு நெய். நான் நெய் ரொம்ப ஊற்ற மாட்டேன். நீங்கள் 1 ஸ்பூன் ஊற்றுங்க. எங்களுக்கெல்லாம் வயசு ஆகிறனால நெய் நிறைய சேர்க்க மாட்டேன். தேவையான அளவு ஊற்றிட்டேன். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், சரியா? 1 கப் ரைஸுக்கு. இது எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், எண்ணெய் காஞ்சி வருதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, இந்த கிராம்பு, பட்டை, ஏலம் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் இடிக்கலை, அப்படியே தூக்கி போட போகிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை, சரிஞ்சிருச்சு பாருங்கள். அப்போ இப்போ புதினா, மாடியில் பறித்த புதினா, இதை எப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பருப்பு துவையல் நல்லாயிருக்கும். நீங்கள் அரைச்சி பாருங்கள். ஏன்னா பருப்பு துவையலுக்கு ஒரு 3 ஸ்பூன் பருப்பு, 3 வத்தல், கொஞ்சம் பெருங்காய பொடி, ஒரு சிறிதளவு புளி, கொஞ்சம் தேங்காய் பூ. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு. இந்த வெங்காயம் போட்டோடனே உப்பு போட்டுறணும். 1 கப்புக்கு 1 ஸ்பூன் உப்புங்க. இதுதான் என்னுடைய அளவு. 1 கப்பு அரிசிக்கு 1 ஸ்பூன் உப்பு. ஏன்னா நோம்பு நேரம் நாங்கள் சமையல் பண்ணும்போது எதையுமே, எந்த குழம்பு எதையுமே வாயில் வச்சு பார்க்க மாட்டோம். அதனால் எல்லாமே ஸ்பூன் அளவில் நான் கற்றுக்கிட்டேன். எல்லாமே ஸ்பூன் அளவில் நான் பண்ணிடுவேன். இப்போ என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையே நல்லா வதக்கணும். நோம்பு நேரம் நம்ம நோம்பில் இருப்போம் பார்த்தீங்களா, சாயங்காலம் எது பண்ணினாலும் வாயில் வச்சு பார்க்க மாட்டோம். முட்டை குழம்போ கறி குழம்போ எதுனாலும். அதனால் நான் அளவு பிரகாரமே சமையல் பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே அழகாக வந்துடும். இப்போ நறுக்கிய கேரட்டும் பீன்ஸும், இந்த 2 காய்கறி மட்டும்தான் நான் போடுவேன். பீன்ஸும் நல்லது, கேரட்டும் நல்லது, மற்ற காய்கறி நான் போட மாட்டேன். இன்றைக்கி இந்த பீன்ஸும் கேரட்டும் போட்டு தான் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம நறுக்கிய தக்காளியும் இந்த மிளகாயும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கணும். எந்த சமையல் பண்ணினாலும் கரிஞ்சிடக்கூடாதுங்க. அது கரிஞ்சிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். இதில் நம்ம தேவையான அளவு
உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி, அப்புறம் கரம் மசாலா. அடுத்தால இந்த அடுப்பில் என்ன பண்ண போகிறோம்? முட்டை தொக்கு. முட்டையை பாதியாக கட் பண்ணிட்டேன். 3 முட்டை. இதுக்கு தேவையானது பல்லாரி, தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடியில் வத்தல் பொடி. இதுக்கு ஒரு கடாயை எப்போ வைக்கும். இது வதங்கட்டும். இந்த அரிசியை வார வச்சிரும். ஏன்னா நல்லா 10 நிமிஷம் அரிசி ஊறிட்டு, சரியா? அரிசி ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த அளந்து வச்ச தண்ணியை ஊற்றிடும். இதுக்கு உரப்பு எல்லாம் போதுமான்னு பார்க்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. பொட்டு வந்தோடனே அரிசியை தட்டிடும். இப்போ இந்த அடுப்பில் என்ன பண்ண போகிறோன்னா முட்டை தொக்கு. இதுக்கு ஒரு பெரிய பல்லாரி, சின்ன பல்லாரினா 2, அதுக்கப்புறம் தக்காளி, சரியா? மல்லி புதினா போட்டுக்கலாம், இருந்தால் போடுங்க. இதுக்கும் நான் கரம் மசாலா போட போகிறேன். கொஞ்சோண்டு போட்டு வச்சுட்டு பார்ப்போம். கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, சரியா? இதை வதங்கினதுக்கப்புறம் வத்தல் பொடி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய். முட்டைக்கு நல்லெண்ணெய் இல்லை, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இந்த பனிக்கு நல்லா எல்லாமே இதாகிடுச்சு. காயட்டும், எண்ணெய் காயட்டும். இப்போ இந்த அரிசியை இதில் தட்ட போகிறோம். ரைட். இப்போ நம்ம இந்த எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுருணும். வத்தல் பொடி மட்டும் 2வது போடலாம் வதங்கினதுக்கப்புறம், ஏன்னா தொண்டை காம்பும். உப்பு போட்டுரும், தேவையான அளவு உப்பு. இது முட்டை தொக்கு பண்ணால் நல்லா வதங்கட்டும். தக்காளியை நீங்கள் அடித்து ஊற்றுறாந்தாலும் ஊற்றலாம், சும்மாவும் போடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதை மூடிடும். சரியா? இப்போ இதை மூடிடும். கேரட் சோறு இதை மூடி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டு அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடணும். சிம்முக்கு கொண்டு வந்தது தான் 10 நிமிஷம் சோறு வெந்துடும். ஒரு பேப்பரை எடுக்கிறோம், க்ளீனிங் வேலை பார்க்குறோம். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு துவையல் அரைக்கிறோம், பருப்பு துவையல். இதை கொஞ்சோண்டு காயப்பொடி போடணும். சரியா? இப்போ துவையல் அரைச்சிரும். கடான்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம மஞ்சள் பொடி போடலை, வத்தல் பொடி மட்டும் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி. மல்லி புதினா இருந்தால் லைட்டாக பொடியாக நறுக்கி போடணும், கொஞ்சோண்டு எடுத்து. இது நல்லா வதங்கட்டும். நம்ம பெப்பர் போட்டுரும்.
பெப்பர் மறந்துட்டேனே, பெப்பர் போட்டுரும். போட்டவுடனே தொண்டை காம்புது. இப்போது கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். சரியா? அடுப்பை சிம்மில் வைங்க. வெங்காயம் கரியக்கூடாது. தக்காளி வெங்காயம் வதங்கணுன்னா முட்டையை அப்படியே போட்டுற வேண்டியது தான். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இருந்தால் ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும். பெப்பர் பொடி போட போகிறேன். இப்போது இந்த முட்டையில் வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வரும்போது 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி. இப்போ ப்ரெஷர் வந்துட்டு இதை போட்டாச்சு. சிம்முக்கு அடுப்பை கொண்டு வந்தாச்சு. இப்போது 10 நிமிஷம் காய்கறி சோறு ரெடி ஆயிரும். இப்போ இந்த அடுப்பில் பெப்பர் பொடி போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, வெங்காயம் தக்காளி வதங்கி வருது. இதில் என்ன பண்ணணும், முட்டையை போட்டுறணும். டொமேட்டோ சாஸ் இருந்தால் ஊற்றிக்கிடுங்க, அது நல்லா தான் இருக்கும். இப்போ முட்டையை அப்படி போட்டுற வேண்டியதான். பாதி பாதியாக கட் பண்ணிட்டேன் முட்டையை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறலாம். முட்டை தொக்கு ரெடி ஆயிட்டு. இதை அப்படியே மேலேயும் கீழையும் அப்படி போட்டுட்டு ஆறின பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சரி, அருமையான முட்டை தொக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ சோறு வேகணும். நம்ம அதுக்குள்ளே துவையில் அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரை எடுக்கும். மிக்ஸி ஜாரில் துவையில் அரைச்சி விட்டுரும். மிக்ஸி ஜார் எங்கே இருக்குது? இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு வத்தலும் போட்டு உப்பு போட்டுறணும். போட்டு இதை நல்லா ஓட விட்டதுக்கப்புறம் தான் தேங்காய் போடணும். அதுக்கப்புறம் தான் புளி போடணும். இது வந்து இன்றைக்கி பருப்பு துவையல். இந்த சோறுக்கும் துவையலுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 மீனும் பொரிக்கணும், கோழியும் பொரிக்கணும். சிக்கன் 65 கோழியும். இப்போ இதை அப்படி போட்டு ஓட விட்டுரும். தேவையான அளவு உப்பு, துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ சோறு வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு மீனை பொரிச்சிட்டு 2வது சிக்கன் 65 பொரிச்சிடலாம். சரியா? இப்போ வந்து மீனை பொரிக்கும். அடுப்பை பற்ற வச்சிரும். ஏன் 2 இதுன்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு ஆள் மீன் சாப்பிடும், ஒரு ஆள் வந்து சிக்கன் 65 சாப்பிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு பிடித்தமான உணவு இன்றைக்கி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் 65 பொரிச்சிடலாம். அதில் வந்து ஃபிஷ் பொரிக்க போகிறோம். முட்டை தொக்கு பண்ணியாச்சு. இதை வந்து இதில் வச்சிரும். இதை அப்படி வலிச்சு போடும். சரி, இப்போ துவையல் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு துவையல் பாருங்கள், வறுத்ததை காமிச்சேன், அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு மீனை பொரிச்சிடும். மீனுக்கு நான் சொன்ன மாதிரி மசாலா தடவுங்க, அப்போ தான் மீன் நல்லாயிருக்கும். எல்லா வேலையுமே ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும். ஆயில் வெளியே தெரிக்காமல் இருக்க இப்படி ஒரு மூடியை வந்து தாச்சிக்கு மேலே மூடிடுங்க.
இதையும் சிம்மில் வச்சுருக்கேன். சோறு சிம்மில் இருக்குது. அடுத்தால கோழி சிக்கன் 65. இது நான் மசாலா சொல்லியிருக்கேன் எதெல்லாம் போட்டு விரவி வைக்கணுன்ட்டு. எலுமிச்சைச்சாறு ஊற்றி வத்தல் பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சோண்டு மைதா, ஒரு 2 ஸ்பூன் தயிர் எல்லாம் போட்டு இப்படி நல்லா விரவி ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது வைங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம துவையலை எடுத்து வச்சிரும். இந்த துவையலை அரைச்சாச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. பருப்பு துவையல் இந்த சோறுக்கும் இந்த துவையலுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சோறு ரெடி ஆகிட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ இந்த அடுப்பில் சிக்கன் 65 பொரிச்சிடும். மீன் அடுப்பை ஆஃப் பண்ணிடும். மீன் ரெடி ஆகிட்டு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு முதல்ல எண்ணெயை காய வச்சுருங்க. எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்முக்கு அடுப்பை கொண்டு வந்துருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் பொரிச்சா தான் சிக்கன் 65 உள்ளே வர மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ ஃபிஷ் பொரிச்சாச்சு. இதை எடுத்துரும். இது ஆறட்டும். அப்படிங்கிற இருக்கட்டும். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். பேப்பர் எடுத்தாச்சு. எடுத்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வேலை முடிஞ்சிட்டு. இன்னும் பாத்திரம் மட்டும் இருக்குது. பாத்திரத்தை மட்டும் விளக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு பேப்பரை வச்சு எல்லாம் க்ளீன் ஆக்கிடுச்சு. கவுண்டர் டாப்பில் பாத்திரம் கிடக்கு. இதை மட்டும் கழுவணும். இந்த ப்ரெஷ்ஷை நம்ம கஞ்சி வடிப்போம்ல, அந்த பஞ்சை அதில் போட்டு எடுங்க. அந்த வாடை வராது. வாரம் வாரம் மாற்றி விட்ருங்க. இந்த பாத்திரம் தேய்க்கிற இதை வாரம் வாரம் மாற்றிடுங்க. இப்போ நம்ம இதில் ஒவ்வொன்றா போடும். 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜு தட்டில் வைக்கணும். கோழியை சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துரும். தயிர் ஊற்றினாதான் அது சாஃப்டாக இருக்கும். மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே தயிர். எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு வேலை முடிஞ்சிட்டு. இதை இப்போ நேராக சிம்முக்கு வச்சு ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும். கோழிக்கறியை நல்லா போன் இல்லாமல் பொடி பொடி துண்டாக கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி மெத்தடில் எல்லா மசாலாவையும் கலந்து எலுமிச்சைச்சாறும் தயிரும் போட்டு நல்லா விரவி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜு தட்டில் வச்சதுக்கப்புறம் பொரிங்க. நல்லா பஞ்சாக இருக்கும். நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் முங்குற அளவு போட்டிடுங்க.
காண துவையல், பருப்பு துவையல், எள்ளு துவையல், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவையல். இன்றைக்கி வந்து பருப்பு துவையல் அரைச்சிருக்கேன். இந்த சோறுக்கும் பருப்பு துவையலுக்கும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு நல்லா மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே நல்லா கிளறி விட்டுரும். ப்ரெஷர் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிடும். காய்கறி, கேரட், சோறு ரெடி ஆகிட்டு கேட்கணும். இப்போ நம்ம இதை வச்சு கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே நல்லா கிளறணுங்க. அப்போ தான் எல்லா இடமும் தக்காளி, மிளகா, புதினா, மல்லி எல்லா இடமும் பரவலாக படும். சோறு சூப்பராக இருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? உதிரி உதிரியாக பாருங்கள், உதிரி உதிரியாக ஒன்று ஒன்றா வந்துருச்சுல. புழுங்கல் அரிசி, கிச்சன் கிங் பொன்னி அரிசி இன்றைக்கி போட்டது. சூப்பரான காய்கறி சோறு ரெடி ஆகிட்டு, சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு, மீதி உள்ளதை நம்ம ரெண்டாவது வறுத்துக்கலாம். இப்போ வந்து யூடியூப்புக்காக வேண்டி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். யூடியூப்புக்காக வேண்டி இப்போ கொஞ்சோண்டு பொரிச்சிருக்கேன், மீதியாக அப்புறமா பொரிச்சிக்கலாம். அவசர அவசரமாக எடுத்தனால எல்லாமே இந்த வானொலியில் ஒட்டிக்கிட்டு. ஆமாம், இப்போது பாருங்கள், இது வந்து நம்ம ரெண்டாவது சாப்பிட்ற நேரம் பொரிக்கலாம். யூடியூப் இருக்கிற நேரம் பொரிச்சாச்சுன்னா எல்லாமே குளிர்ந்து போயிடும். இந்த மழை காலத்துக்கு எல்லாமே குளிர்ந்து போயிடும். சரியா? இப்போ வந்து இன்றைக்கி அல்சியா சேனலில் பருப்பு துவையல், ஃபிஷ் ஃப்ரை, மீன் பொரியல், சிக்கன் 65, முட்டை தொக்கு, காய்கறி சோறு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு எல்லோரும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எனக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.